ஸோ இது கிருஷ்ண சேனல் அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பைக் அப்படியே லைனாக நிற்கிது, லைனாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம உள்ள என்ட்ராகி கிளம்ப வேண்டியதான். R15 V3 மாடிஃபைடுன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கரிங்கு சூப்பராக இருக்குது. அங்கே நிஞ்சா நைட்டு 1 மணிக்கு இங்கே வெளியே வச்சுருக்காங்க. அர்பாப் ஹே கைஸ், கிளம்பியாச்சு. டுடே ட்ரிப் வர்க்கலா. ஸோ செம்மையாக இருக்குது பாருங்க நம்ம டாப் கேன். ஸோ அப்படியே இங்கே இருக்கிற கிருஷ்ணர் கோயிலில் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகேங்களா? அப்படியே டுவர்ட்ஸ் திஸ் வே 2 ப்ரோஸ் வந்துட்டுருக்காங்க, ஸ்கூபி அண்ட் க்ரீன் த்ராட்டில். ஸோ மொத்தம் 3 வண்டி கிளம்பும் போது ஸோ நம்ம அப்படியே கிளம்புவோம். அல்லா யேசு எல்லாம் கூட இருங்கப்பா. ஸோ இன்றைக்கி வர்க்கலா ட்ரிப்பை அழகாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லிட்ரலி அபவுட் 350 or 360 சம்திங் கிலோமீட்டர்ஸ். ஸோ நல்லா இருக்குது. காலையில் இந்த டைம் வந்து ரொம்ப குளிர் இல்லாமல் அப்படியே சட்லாக ஆஹா. பச்சை தண்ணியில் தான் குளித்தேன், பட் எதுவும் தெரியலை. நல்லா வெதுப்பாக தான் இருந்துச்சு. மாதிரி இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம், ஜாலியாக நிறையா ஃபன் பண்ணிட்டு. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கேமராவில் பல விஷயங்கள் ஷேர் பண்ணி. ஸோ எந்த ட்ரிப்பில் மேபி ஷேர் பண்ணுவேன். போவோமா? கைஸ் ஃபைனலி பாய்ஸ் வந்தாச்சு. பேக் பாருங்கள், நம்ம டாப் கன் அண்டு ஒரு R15 அப்புறம் க்ரீன் த்ராட்டில் அவரோட வண்டி இருக்குது. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து டே ரொம்ப இதுவாக தான் இருக்குது. லிட்ரலி இப்போது ஒரு 10 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கிளம்பலை. நான் போக போக சொல்கிறேன் அப்படியே விலாகில். வாங்க போவோம். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. ஐ திங்க் லிட்ரலி நம்ம ரீச் ஆகும்போது ஒரு டைம் அபவுட்ஸ் ஒரு 8-9 ஆயிடும்னு நினைக்கிறேன் நைட்டு. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி பிளான் கொஞ்சம் கொலாப்ஸ்டாக இருக்குது. லெட்ஸ் சீ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே லிட்ரலி நான் 6:30 வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் சம் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்னால வந்து டிலே ஆகிருச்சாங்க. ஸோ இப்போ தான் வந்து கிளம்புறோம். ஸோ இனி வந்து இன்னும் 8.5 hours வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். லிட்ரலி 340 கிலோமீட்டர். பிகாஸ் 340 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெக்கார்டாக தான். பட் இதில் மெயின் திங் என்னென்னா இது அந்த ரோட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போ ரீச் ஆகும் என்ன ஏது ஒன்றுமே தெரியல. பார்ப்போம். பாலக்காடு தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நான் ப்ராப்பராக நம்ம கூட வேறு ரைடர்ஸ் யாருன்னு சொன்னான்னு தெரியல. நான் பாருங்கள், முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கா, க்ரீன் த்ராட்டில். ஸோ அவர் டொமினார் க்ரீன் கலர் டொமினார் 400 அது ஒன்று. அப்புறம் நம்ம ஸ்கூபி ப்ரோ இஸ் இன் R15. ஸோ we are headed to வர்க்கலா. அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறது, அதான் டேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிலே போட்டிருப்பேன். ஸோ 10 மணிக்கு தான் வண்டியே எடுத்தோம் லிட்ரலி கோயம்புத்தூரில். அங்கே ஏன்னா கிளம்பியாச்சு, காலையில் கிளம்பியாச்சு. அதான் சம் அவைலபிள் சுச்சுவேஷன்ஸ் அது இதுன்னு ஆகி கடைசியில் 10 மணிக்கு தான் கிளம்புற மாதிரி ஆச்சு. ஸோ போயிட்டுருக்குறோம். என்ன டைமுக்கு ரீச் ஆக போகிறோம் என்னன்னு ஒரு பிளானும் இல்லை. இன்னும் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணலை. அந்த ஃப்ளோ அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ போக்கில் என்ன நடக்கிறதோ. ஸோ ஆமாம், அந்த மாதிரி குரூப் ரைடு வந்துட்டாலே சில விஷயங்கள் இப்படி நடக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஆகும். ஸோ சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கிறது தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே லைட்டாக ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் ஒரு டீ, கொஞ்சம் சுண்டல், அப்புறம் ஒரு வடை, லைட்டாக ஒரு கிட்கட் பிரேக் எடுத்தோம். ஸோ அவ்வளோதான். இனி கொஞ்சம் அது கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். ஸோ கொஞ்சம் லஞ்சுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான்.
ஏன்னா மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாலுமே நம்ம பெருசாக வண்டி ஓட்ட முடியாது அப்படின்ட்டு அப்படியே லஞ்ச் போட்டுட்டு போகும் தூரத்தை நினைத்தால் மட்டும்தான் அப்பா அப்படின்னு இருக்கு. ஸோ ஐயோ திட்ட வச்சுட்டானே, சாடி நாய் மாதிரி ஓடுறானுங்க நடு ரோட்டில். ஸோ வந்த ஸ்பீடுக்கு எங்கேயாவது போட்டு சாத்திருந்தேன்னா அவ்வளோதான். ரோடு ஃபுல்லாகவே இதுதான் நடந்துட்டுருக்குது, ஃபுல்லாக ஒர்க்கு நடந்துட்டுருக்குது. இது என்ன ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களா என்ன எதுன்னு எனக்கு ஒன்று புரியல. எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? யா ஆமாம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னே தெரிலங்க. லிட்ரலி திருச்சூர் பக்கம் வந்தாச்சு. இது திருச்சூர் டனல். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பைக் அப்படியே லைனாக நிற்கிது, லைனாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம உள்ள என்ட்ராகி கிளம்ப வேண்டியதான். ஸோ டைம் இப்போது போட்டு ஒரு 11:30 சம்திங் இருக்கும். ஸோ அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். என்ன டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படின்னா சாப்பிடல லைட்டாக பசி தூண்டுது. ஸோ அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? கைஸ், டனல் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த டனலில் ஒன்றுமே கேட்காது, பட் இருந்தாலும் அப்படியே ஏதோ பேசிட்டு போகிறேன். ரொம்ப எனக்கு இந்த டனல் பார்த்தாலே நம்ம லடாக் ஞாபகம் தான் ஃபுல்லாக. ஸோ தட்ஸ் அ குட் மெமரிஸ், குட் பிளேஸ். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம். கைஸ், இங்கே பாருங்க, அழகாக 2 வண்டி சும்மா R15 V3 மாடிஃபைடுன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கரிங்கு சூப்பராக இருக்குது. அங்கே நிஞ்சா 300 ஜம்முன்னு டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? இது எங்கே ப்ரோ இது லொக்கேஷனு? அங்கமாலி வந்தோம். அங்கமாலி இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். டைம் அபவுட் ஒரு 12:30. ஸோ டேரெக்டாக இன்னும் லஞ்சுக்கே வந்தாச்சு. மாதிரி டிஃபனாக தான் இல்லை. ஸோ நல்லாயிருக்கு. சாம்பார், பழம், ஸோ அந்த ஒரு மீன் தான். ஓகே ஃபைன். அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஒரு ரோஸ் சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே மேக்கப் பார்த்துருக்காங்க, எங்கள் ரூட்டு போடான்னு சொல்லி. ஸோ பார்ப்போம், அப்படியே சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டு ப்ரைஸிங் என்னன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் ஆகும். இது இந்த ஒரு பீஸ் 20 ரூபா ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிளேட்டுக்கு 30 ரூபா கொடுக்குறது, ஒரு பீஸுக்கு 20 ரூபா வந்து கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் சாட்டியாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு அப்படியே கிளம்பும்போது ஜாலியாக டேஸ்ட் பண்ணலாம். சாம்பார் விற்கிறதாங்க சொல்ல மாட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் இன்னொரு அரை மணி நேரம் போயிருக்கோம்னா நாங்களே தந்தூரி ஆகி எங்களை நாங்களே சாப்பிட்ருக்கோம். நான்வெஜ் மாதிரி அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு வெயில். சும்மா லேசாக கணக்கு போட்டெல்லாம் வந்துடக்கூடாது. ரோடு ரொம்ப மோசம். கேய் சாப்பிட்டாச்சு. இதாக பாருங்கள், அன்னை மரியா ஹோட்டல். ஸோ அப்படியே அந்த வேலை இருக்குது. சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.
அண்டு இப்போது சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரைஸு அதுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு 70 ரூபா. அப்புறம் அந்த ஒரு பிளேட்டு ஃபிஷ்ஷு அது ஒரு 3 பீஸ் இருந்துச்சு, அது வந்து 60 ரூபா. ஓகே தான், என்ன ஃபிஷ்ஷு மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது, 30 ரூபா 40 ரூபானா ஓகே. கைஸ் லுக் திஸ் கார், எனக்கு பாருங்க பின்னாடி அல் அஹமதுல்லா அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபார் எவ்ரி திங். ஸோ அதை வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங்கில் வந்து அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு அவெஞ்சரோட அந்த லோகோ ஸ்டைலிங்கில் போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. ஸோ கைஸ் இது வந்து அதென்ன ஓட்டுப்பழம், அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஸோ இடுக்கி பலா தொடுபுலா எல்லாமே அந்த பக்கம். நம்ம அங்கே வந்தது இடுக்கி போயிட்டு வந்தது அந்த பக்கம் தான் வந்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட்டயம் அண்ட் திருவேன்றம் போகிற ரூட்டு. ஸோ கோட்டயம் 55, திருவேன்றம் 206 கிலோமீட்டர் டுவர்ட் திஸ் வே. ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கன்னியாகுமரிக்கு இதுதான். ஸோ கன்னியாகுமரிக்கு 294 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்க. அப்பா டுவர்ட்ஸ் கோட்டையம் போயிட்டுருக்கோம். கோட்டையம் வழியாக போயிடலான்னு. ஸோ ரோடு நல்லா நார்மலாக தான் இருந்துச்சு, இப்போ அப்படியே கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி ஏறி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது ரோடு. ஆஹா, ஃபுல்லாக அண்ணாச்சி பழ வாசம் கமன்னு இருக்குது. இது ரோடு நல்லா கார்னரிங்ஸு கர்வ்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே போகிற பாருங்க, லிட்ரலி ஏதோ ஹில்ஸ் ஏறி இருக்கு. நான் மீன் கொண்டோமா, என்ன பேருன்னு தெரியல. டாக்குன்னு சில பேருக்கு வா இவருங்க செம்மையாக இருக்குல்ல. ஸோ பக்காவான சர்ச்சு, அந்த ஸ்டாச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே முன்னாடி இந்த ஃபார்மிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அண்ணாச்சி பழங்க. இதான் தெரியுதா, ஃபுல்லாக எல்லாமே பைனாப்பிள். ஸோ அந்த வெயில ரொம்ப இதாகிடக்கூடாதுன்றக்காக போட்டிருப்பாங்க போல. பாருங்க பூஸ்டர் சாய் அப்படியே அந்த வேலை நயாரபங்குக்கு ஆப்போசிட்டில். ஸோ செமையாக இருக்குல்ல ஆம்பியன்ஸு, அதாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு சாய் இதை போட்டுட்டு அப்படியே போவோமா. ப்ரோ வரீங்களா பிளாக்ல? சூப்பர் உள்ள குட்டியா கேபின் மாதிரி அழகாக இருக்கு. கைஸ் நம்ம சாய் வந்துருச்சு. ஸோ பாருங்க அழகாக 2 டீ ஒரு சுலைமானி சம்மந்தம் இருக்கு. அப்படியே பாருங்க பூஸ்டர் சாயா செமையாக இருக்குல்ல. ஓகே கைஸ், சாய் குடிச்சாச்சு, அப்படியே ஒரு ஜூஸ் சாப்பிட்டாச்சு. அப்படியே இந்த பூஸ்டர் சாய்க்கு ஒரு டாட்டா சொல்லுவோம். மேலே ரூம்ஸ் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுறதுன்னா இங்கேயே தங்கிக்கலாம் மாட்டிருக்குது. இது என்ன புதுவேலி ஊர் பேர் ஆக்சுவலாக. இது போவோமா, அங்கே போவோம். யாரா எப்படி போயிட்டு இருக்கிறான்? ஐயோப்போ சாமி. அவன் பயத்துல ஸ்டேரிங்கை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆக்சிலேட்டர் நல்லா மிதிச்சுட்டான் இருக்குது. அது முன்னாடி ஒரு ப்ரௌன் வேன் போகுது பார்த்தீங்களா, KL 55 AL 1605. அவன் ஓட்டுறதை மட்டும் பாருங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். அப்படியே இருந்து கொஞ்சம் கார்னரில் வந்து ஒரு இது பண்ணான். ப்ரோ அவன் பார்த்தீங்களா எப்படி ஓட்டுறான்னு? என்னையும் அப்பளையே அப்படிதான் ஒதுக்கி விட்டான்.
வாரு வாக்கியாலி. ஏய் என்னடா ஓட்டுறீங்க கேரளாக்குள்ள சாமி, ஒஸ்ட்டு பண்ணுறானுங்க. காலையில் அப்படிதான் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு அவ்வளோ க்ளோஸ் காலில் வந்து திருப்பிட்டு போகிறோம் ஆப்போசிட் லேனில். அவன் ஆப்போசிட் லேனில் வந்தது இந்த மண் தடத்துலேயே இறங்கிருப்பான். இப்படி அதில் இறங்கி இப்படி கட் அடிக்கிறான். ஆல்ரெடி ரெண்டு அங்கே ஒரு வண்டி இன்னொரு வண்டி ஓவர்டேக் எடுத்துகிட்டு இருக்கு, லாரி என்னமோ சம்திங்கு. அதை இவன் ஓவர்டேக் எடுத்து கட் அடிச்சுட்டு போகிறான். இல்லாட்டி ஃபெல்லாக இருப்பானோ போல. இன்னும் வந்து ஒரு 87 கிலோமீட்டர் இருக்குது வர்க்கலாக்கு. ஸ்டில் we are on the way. ஸோ இப்போ ஃபியூல் இல்லை, கம்மியாயிருச்சு நம்மக்கிட்ட. ஸோ ட்ரிப் எஃப்ல விழுந்துருச்சு. அதனால தான் இப்போ நான் மட்டும் கொஞ்சம் தள்ளி வந்து பெட்ரோல் பங்க்கில் ஃபியூல் போட்டு போயிட்டுருக்குறேன். ஸோ இங்கே ஃபியூல் காஸ்ட் கொஞ்சம் அதிகம்தான். லிட்டரலி சப்போர்ட் 5 ருபீஸ் பக்கம் அதிகம்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 ருபீஸ் பவர் பெட்ரோலுக்கு 5 ருபீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க, நம்ம பாய்ஸ் அங்கே நிற்கிறாங்க, நம்ம போயிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான் ரைடை. இட்ஸ் டைம் அபவுட் 7. ஸோ லோ லைட்டிங்கில் ஒரு விலாகை போட்டுருக்குறேன். இன்னும் போயிட்டுருக்குறோம். இட்ஸ் அபவுட் இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குன்னு வைங்களேன் நான் ரீச் ஆகுறதுக்கு. கேஸ் முடியல கேஸ். ஆக்சுவலாக இது நம்ம காலையில் கிளம்புன டைமுக்கு கிளம்பியிருந்தோம்னா லிட்டில் சென்னை கூட போயிருக்கலாம். ஏன்னா சென்னை டிஸ்டன்ஸாக இருந்தாலும் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ரூட், அதனால் வந்து பெருசாக தெரியாது. டிஸ்டன்ஸ் டியூரேஷன் கம்மி. ஆனால் இது டியூரேஷன் அதிகம். சென்னையை போகிறத விட இது 1 hour டியூரேஷன் அதிகம்தான். ஏன்னா ரோட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதாவது டிராஃபிக்ஸ் வேறு நிறைய இடங்களில். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், லாட்ரி எல்லாம் பாருங்கள், வின்னர் லாட்ரி ஏஜென்சி. ஸோ பயங்கரமாக வச்சுருக்காங்க. கேரளாவோட வருமானத்தில் இது ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றுனாலும், பட் மோஸ்ட் ஆஃப் த லாட்ரி செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வாங்குறாங்க. லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 35% ஆஃப் லாட்ரிஸ் வந்து தமிழ்நாடு பீப்புள்ஸ் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே வந்து அந்த வேலை வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் போட்டோம். பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த லைட்டிங்கில் தெரியுதா இருங்க, ரொம்ப கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இது ரொம்ப தூர ஆரம்பிச்சிருச்சு மழை. ஸோ அதனால் கேமராஸ் எல்லாம் கழட்டி வச்சிடலான்ட்டு. ஓகேவா? ஸோ கைஸ் தான் வந்துட்டு இருந்தோம் ஆதிவேல. ஸோ இங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ பிகாஸ் என்னென்னா அதான் அந்த லைட்டிங் எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூருது மழை அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கேமராவில் சேஃபாக உள்ளே கழட்டி வச்சுட்டு நம்ம அப்புறம் கிளம்பலாம். ஓகேவா? அப்பா சாமி, பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் சேஃப்டி பண்ணிடுவோம். போக போக கொஞ்சம் மழை அதிகமாகும்னு நினைக்கிறேன். ரெயின் கியர்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ரூமுக்கு வந்தாச்சு. லிட்ரலி டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 12 ஆக போகுது. ஸோ ரூம் வந்துட்டோம் இங்கே பக்கத்துலேயே. ஸோ செம்ம டயர்டு. இப்போது லைட்டாக குளிச்சு ரெடி ஆகிருக்கோம். கொஞ்சம் கிளிஃபு போய் அப்படியே பார்த்துட்டு வரலான்ட்டு. ஸோ கிளம்பிட்டு கிளிஃபு போகும்போது நான் உங்களுக்கு அப்படியே ப்ளாக் போடுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு டே அதையாவது பார்ப்போம். ஆனால் சாப்பிட்ல, லைட்டாக பசிக்குது. ஸோ அப்படியே வந்து அங்கே ஏதாவது ஃபுட்டு கிடச்சதுன்னா அப்படியே சாப்பிட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆமாம், இன்றைக்கி டே பெருசாக ஒன்றும் இல்லை. வண்டி ஓட்டிட்டு வந்து சரியான மழை. நான் அப்படியே விலாக் வந்து எத்தனை மணிக்கு ஒரு 7க்கு வந்து ஆஃப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் இடையில வர வழியெல்லாம் சரியான மழை. இப்போ தான் வந்து சேர்ந்துருப்பேன். ஓகே, ஓப்பன் மறுபடியும் விலாகாக ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் கிளிப் போகும்போது. ஓகே கைஸ், நான் கிளம்பியாச்சு. இட்ஸ் அபவுட் 12:30 அப்புறம் 12:30. பின்னாடி இருக்குது ரூமு. எல்லாம் பின்னாடி தெரியுதா? அதுதான் உள்ளே பெருசாக இருக்கு, ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ரூமு, அதில் ஒரு 3 பேர் படுக்கிற பெட்டு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு காட்டுறேன் நல்லது பீச் காமர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது உள்ளுக்குள்ளே. ஸோ நான் நம்ம அப்படியே கிளம்பி பை வாக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ கிளிஃபுக்கு போய் அங்கே கொஞ்சம் இதாக நைட்டு ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து படுத்துட்டு பசிக்குது மெயினாக. ஸோ சாப்பிட்ணும் ஏதாவதுன்னு. ஸோ அப்படியே நிறைய இருக்குது இங்கே ரூம்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸிங் இப்போ ஹெட்டுக்கு வந்து ஒரு 600 வருதுன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த பெண்டு திரும்பி ஆனால் அங்கே ஒரு எஸ்பெண்ட் இருக்குது, அதில் லெஃப்ட்டு திரும்பினோம்னா ஸோ கிளிஃபு தான். ஸோ நிறைய ரூம்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ பேஸ்ட் அப்பான் தேர் பட்ஜெட்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். கைஸ் ஃபைனலி கிடச்சிருச்சு மோமோஸு. இது பேர் என்ன ப்ரோ? சிக்கன் ஸ்ட்ரைப்ஸு. சிக்கன் ஸ்ட்ரைப்ஸு, அப்புறம் ஒரு லோட் ஆஃப் ரைஸ் சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா அர்பாப். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளிஃபில் நம்ம உள்ளே போகிறோம்ல, அங்கேருந்து வெளியே உள்ள கிளிஃப்லலாம் ஒரு கடை கிடையாது இந்நேரத்துக்கு. நைட்டு 1 மணிக்கு இங்கே வெளியே வச்சுருக்காங்க அர்பாப். ஸோ 4 ஐட்டம் தான். அதில் 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், 2 வந்திருக்கு. அப்படியே சாப்பிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதான். Day 1 ஃபினிஷ். Day 2 நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே.